ஐயா ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம ரெடி செய்யறது இந்த பாரு. இங்க இருந்து எங்க அம்மா போட்டோங்க. எனக்கு தெரியாதுங்களே. உனக்கு தெரியாம எங்க போகும்? மாமா அந்த போட்டோவை நாங்க தான். ஐயா அம்மா போட்டோவை இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் காட்டுறேன் வாங்க. நான் எங்க அம்மாவை தாயாத்தான் நினைச்சேன். ஆனா நீங்க அவங்கள தெய்வமாவே நினைச்சிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல மருமகளுங்க மாமனார் மாமியார மதிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்னடானா மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே. நீங்க 2 பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டதை நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாற்ற முடியாது. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா. இந்த வீட்டில் இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்லை. இனிமேலாவது பார்த்து நடந்துங்கம்மா. விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நில்லுங்க. தப்பு செஞ்ச நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வனஜாவும் கிரிஜாவும் என் பொண்ணுங்க தான். அப்போ இந்த சம்பந்தம் எப்படி நடக்கும்? பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சிறுசுங்க என்ன செய்யும்? உன் புருஷனால நான் பல லட்சங்கள் இழந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. என் மூத்த பையன் இத்தனை நாளா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறான். அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க. அதனால உங்களை நான் சம்மந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும்? முதலாளி மாமா ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னால உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தைமா சொன்ன நீ? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா? அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க. நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம், ஒத்துமையான குடும்பம் ஊரே சொல்லிச்சு இல்லையா? கண்ணு பட்டுடுச்சு. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா மாமா, நீங்க கண் கலங்க கூடாது. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சிரிப்பு வரலையா? சரி, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பிய. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பா ஓடியான்னு சொன்னாங்க. செலமா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அதனால இந்த புடவைய கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரம்பையா காட்டு இருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பட்டுரும் போல அவ்வளவு அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ளை எனக்கு கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பட்டேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் அப்படியே செலமா சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில குடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம். இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ளை முகத்தை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசைதான். அப்படியே பார்த்தா ஆத்தி பயந்தே போயிட்டேன்ல. முகம்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பல ஈன் இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா என்ன இப்படி இருக்குதுன்னு. உன் முகரைக்கு வரதான் லாய்க்கு அப்படி. சரி, ஏதோ அப்படியே பேசாம இருந்தேன். சரி, பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க? எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி, என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற
பாட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தா ஒருத்தனையும் காணோம், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா. ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாங்க, சனியனே ஒன்னால தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான், ஊர்கோடியில ஐயனா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் உன்னை கட்டிக்குவாருன்னு. சரி என்ன அப்போதுன்னு நானும் தினம் பாடுறது, எல்லாரும் பாக்குறதேன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறதேன், நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா சிரிக்கவே இல்லை, சிரிப்பு வரலையா? ஐயா என்ன மாமா நீங்க சிரிக்கணும்னு தமாஷ் சொன்னா கண் கலங்குறீங்க. இந்த பாருமா, அந்த ஐயனார் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவாரு, உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. இந்த அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, அந்த ஐயனார் முன்னாடி என்ன பாட்டு பண்ண? ஐயோ அன்னைக்கு பாடுனே, இன்னைக்கு தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த பாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ விரும்புறல? ஆமா. அப்ப நீ அந்த பாட்டை பாடணும். சரியா வருதா என்னன்னு தெரியல. உங்க அப்பா கேக்குறேன், பாடுமா. சரி. என்னது, சித்தப்பன் கையெழுத்து போட மாட்டேங்கிறானா? அவன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். போன வை. டேய் செல்வா, இந்த போட்டோ இருக்கிறவங்க யாரு கிடைச்சாலும் சரி, நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. தலைவா, இவளுங்க உனக்கு மட்டும் விரோதிங்க இல்ல, எனக்கும் விரோதிங்க தான். கவலைப்படாத, இப்பவே கொண்டாறேன். சொல்லாத செய். நான் தான் ராமநாதனால ஊரை விட்டு ஓடிப்பான அதே சங்கர் தான். சங்கர், இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? ஊரை விட்டே ஓடுன எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்ச சோகம் ஒரு பக்கம், அந்த ராமநாதன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வேதனை ஒரு பக்கம். இதனால என் மனநிலையே சரியில்லாம நான் எங்கெங்கேயும் சுத்தினேன். சாகு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாது. இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் உடனடியா பார்க்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. உனக்கு திருடங்கிற பட்டத்தை சுமத்தி உன் குடும்பத்தை ஊரை விட்டே துரத்திட்டாப்பா என் சித்தப்ப. ராமநாதன் சித்தப்பா வர்றது யாருன்னு தெரியுதா? ஞாபகமாவது இருக்குதா? இந்த ஆள் மறந்திருப்பான், ஆனா நடந்ததை என்னால எப்படி மறக்க முடியும்? ராமநாதா, என்ன திருடனாக்கி கொலகாரனாக்கி என் குடும்பத்தை நிர்மூலமாக்கிதல்ல. இப்ப பார் உன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன்னு. என்ன தேடுற? பெட்ரோலா? எடுத்து கொடுக்க வேண்டாம், ஊத்தி கொளுத்து. கையெழுத்து போட்டு. ஐயோ வலதா, லட்சுமி, என்னங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம பொண்ணுங்க தாங்க. ராமநாதன் தான் என் குடும்பத்தை அழிச்சாது. ஏன்டா போய் சொன்ன? ராமநாதனை பத்தி எத்தனையோ பொய்ய சொன்ன. 50 லட்சம் ரூபாய் பணத்தை அவரு தான் எடுத்தாருன்னு சொன்ன. அதை ஏன் நம்புன நீ? இப்ப என்னமோ எகிரிய என்ன? போடா. மாமா, நாங்க உங்களை தவறா நினைச்சுக்கிட்டு ஏதேதோ தப்பு செஞ்சிட்டோம். வீட்டுல நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நாங்க தான் காரணம். எங்களை மன்னிச்சிருங்க. நில்லுமா, ஒரு விதத்துல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு குழப்பங்கள் நடக்கலன்னா பல குழப்பங்களுக்கு எனக்கு விட கிடைச்சிருக்காது இல்லையா? எல்லாம் நல்லதுக்கு தான்.